இன்றைக்கி நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி. ஸ்டியர் ஃப்ரை பீஃப் கூடவே சீஸி அஸ்பராகஸ் மஷ்ரூம். சரி, இது நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் மட்டனில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாக்டவுன்றதுனால எனக்கு வாங்க முடியல, அதனால் நான் இன்றைக்கி பீஃபில் செய்கிறேன். சரி, இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 1.5 கப்பு வெங்காயம், இது எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கின உடனே இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு போடுறோம். போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே இது கூட நான் கழுவி வச்ச பீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை மட்டனில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். சரி, அந்த கறி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கூட ஒரு 10 வத்தல் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே இனி நம்ம மசாலாக்கள் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அதை பொடிசாக நறுக்கி அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி அளவாக ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 7லேருந்து 10 விசில் நல்லா வேக வைங்க. ப்ரெஷர் குக்கரில் கறி வேகிறதுக்குள்ளே நம்ம சைடில் இந்த வெஜிடபிளை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் இந்த அஸ்பராகஸை கழுவி வச்சதை நல்லா போட்டு ஒரு சாட்டே பண்ணுங்கள். இது கொஞ்சம் பாதி வெந்ததும் இது கூட மஷ்ரூமையும் போட்டு திருப்பி கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் பாதி வெந்ததும் இது கூட பாதி எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு மறுபடியும் நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் நீங்கள் எடுத்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் பண்ணலாம், ப்ராக்கலியில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிளில் வேணாலும் இதே மாதிரி செய்யலாம். நான் இப்போ இது கூட சின்ன துண்டு சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சீஸையும் போட்டு சீஸ் உருகிற வரைக்கும் ஒரு கிண்டி நம்ம இறக்கிடுறோம். இப்போ நம்மளோட சீஸி மஷ்ரூம் அஸ்பராகஸ் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம குக்கரில் வேக வச்ச கறியை திறந்து பார்க்கலாம். கறி நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இதை நான் இனி ஒரு கடாய்க்கு மாற்றி அதை நான் ஸ்டியர் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். எண்ணெயெல்லாம் இப்போ பிரிஞ்சு வந்ததும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸும் போட்டு நல்ல ஒரு கிண்டி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டியர் ஃப்ரை பீஃப் ரெடி. It tastes so cheesy. It tastes really spicy. I really like this. இந்த சிம்பிள் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மட்டனில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.